பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சரியா? இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 6 ஆறுகள் இதனுடன் தொடர்புடையது. சீலம், சீனாப், சிந்து, ராவி, பியாஸ், சட்லஜ். இதான் அந்த 6 ஆறுகள். இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னா 1960 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போடப்பட்டுச்சு. இதுக்கு மத்தியஸ்தமாக இருந்தது உலக வங்கி. இதில் இந்தியா என்னென்ன நதிகள் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 6 நதியில் 3 நதி இந்தியாவுக்கும் 3 நதி பாகிஸ்தானுக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது கிழக்கு பாயிர நதி, கிழக்கு பகுதியில் பாயிர நதி ஃபுல்லாக ராவி, பியாஸ், சட்லஜ் இது 3 இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கும். மேற்கில் பாயக்கூடிய நதிகள் சிந்து, ஜீலம், செனாப் இது பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ இதைத்தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? அது போக நம்ம இதில் பார்க்குறோம் இல்லைங்களா, பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்க செனாப் நதி, இந்த நதியில் ஒரு கிளை நதி போகுது. இதில் ரன்வீர் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயோட நீளத்தை 120 கிலோமீட்டராக அதிகரிக்க போகிறாங்க. அப்படின்னா செனாப் நதியிலேருந்து வர்ற நதி நீர் அதிகமாக இந்திய பகுதிக்கு பயன்படும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா 3000 மெகாவாட் அளவுள்ள ஒரு மின் உற்பத்தி அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த செனாப் நதியில் ரன்பீர் கால்வாயில் அமைக்க போகிறாங்க. இது தினமணி நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன். நன்றி.